கோல்ட்ரிஃப் இருமல் மருந்தை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டாம் என பெற்றோர்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்ததன் எதிரொலியாக அமைச்சர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார். பீகாரில் பட்டதாரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். பீகார் இளைஞர்களின் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உரிமை கோரப்படாத நிதியை உரியவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு உதவும் திட்டத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்துள்ளார். உங்கள் பணம் உங்கள் உரிமை என்ற பெயரில் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டம் மூலம் உரிமை கோரப்படாத நிதியை உரியவர்கள் பெற்றுக்கொள்ள உதவிகள் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் துயரச் சம்பவத்தில் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல் தீர்வை நோக்கி பயணிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். உயர்நீதிமன்ற கருத்துக்களை அரசு மிக தீவிரமாக கவனத்தில் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தவேக தலைவர் விஜய்க்கு Z பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே பாதுகாப்பு அளித்து வரும் Y பிரிவு அதிகாரிகளே கூடுதல் பாதுகாப்பு வழங்க பரிந்துரை செய்துள்ளனர். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் எதிரொலியாக தவேக தலைவர் விஜயின் பிரச்சார பேருந்தை பறிமுதல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. பேருந்தில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்த காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. கரூர் சம்பவம் தொடர்பாக விஜயை கைது செய்யும் நிலை வந்தால் கைது செய்வோம் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். அனாவசியமாக யாரையும் கைது செய்ய மாட்டோம் என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். நாங்கள் யாரையும் அனாவசியமாக தளபதி அரசு கைது செய்யாது. ஆனால் ஆதாரங்களிலிருந்து தவிர்க்க முடியாமல் இருந்தால் அப்பொழுது தன் கடமையை சர்க்கார் செய்யும். எனவே வீண் பயத்தோடு அவர்கள் பிரார்த்தி கொண்டிருக்க தேவையில்லை. கரூர் சம்பவத்திற்கு விஜய்தான் தார்மீக பொறுப்பு என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். கரூர் சம்பவத்தில் பாஜக அரசியல் செய்வது வருத்தமாக உள்ளதாக கூறிய அவர் முதல்வர் சரியாகவே செயல்பட்டு வருகிறார் என்றார். கரூர் சம்பவம் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து தவேக நிர்வாகிகள் ஆறுதல் தெரிவித்தனர். சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆன நிலையில் முதல் முறையாக பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து உரிய உதவிகள் செய்து தருவதாக உறுதியளித்தனர். கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பான SC/ST ஆணைய தலைவர் கிஷோர் மக்வானா நேரில் ஆய்வு செய்தார். சம்பவம் குறித்து கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் SP ஆகியோர் விளக்கம் அளித்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய தவேக தலைவர் விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என குஷ்பு விளக்கம் அளித்துள்ளார். கரூர் சம்பவத்தை CBIக்கு மாற்ற முன்வராமல் மாநில காவல்துறையை வைத்து விசாரிப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் துயரச் சம்பவம் தொடர்பான நீதிமன்ற விசாரணை குறித்து அவதூறு பரப்பியதாக கைதான யூடியூபர் மாரிதாஸ் விடுவிக்கப்பட்டார். வீட்டில் வைத்து விசாரணை நடைபெற்ற நிலையில் மறு விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அளித்து விடுவிக்கப்பட்டார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 87,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திருவண்ணாமலை வந்தவாசி திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். தருமபுரி மற்றும் அரூர் தொகுதி திமுக நிர்வாகிகளுடனும் ஆலோசனை நடத்திய முதல்வர் தேர்தல் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். நீதிமன்ற உத்தரவு எதிரொலியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் நாமக்கல் பயண தேதி மாற்றப்பட்டுள்ளது. தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் அரசியல் கட்சிகளின் பரப்புரைக்கு அனுமதி வழங்க தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அக்டோபர் 8ஆம் தேதி பிரச்சாரம் நடைபெறும் என அதிமுக அறிவித்துள்ளது.
தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் மாவட்ட தலைவர் மற்றும் மாநில நிர்வாகிகள் கூட்டம் சென்னை கமலாலயத்தில் நடைபெற்றது. அடுத்த வாரம் நயினார் நாகேந்திரன் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதால் அது குறித்து பாஜக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காய்ச்சல் காரணமாக சென்னை கிரீம்ஸ் ரோடு அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வைகோவிற்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்த விவகாரம். ஆளுநரின் நடவடிக்கையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் டிசம்பர் அல்லது பிப்ரவரியில் குடமுழுக்கு நடத்தப்படும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து 3513 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையில் இருந்து 2618 கன அடி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் டாலஸ் நகரில் இந்திய மாணவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெட்ரோல் பங்கில் பகுதி நேரமாக வேலை பார்த்து வந்த ஹைதராபாத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக முன்னாள் அமைச்சர் சனே தகைச்சி பதவியேற்க உள்ளார். ஆளும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி பெரும்பான்மையை இழந்ததால் புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு வரும் 15ஆம் தேதி நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான 15 வீரர்கள் கொண்ட இந்திய அணியை BCCI அறிவித்துள்ளது. கேப்டனாக சுப்மன் கில்லும் துணை கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்திய ஒருநாள் கிரிக்கெட் அணியின் கேப்டன் பதவியில் இருந்து ரோஹித் சர்மா விடுவிக்கப்பட்டதால் அவரது ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் வீரர்களாக ரோஹித் சர்மா, விராட் கோலி இடம்பெற்றுள்ளனர். அதே சமயம் ஆல்ரவுண்டர் ஜடேஜா ஒருநாள் தொடர் அணியில் இடம்பெறவில்லை. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான T20 தொடருக்கான இந்திய அணியையும் BCCI அறிவித்துள்ளது. கேப்டனாக சூரியகுமார் யாதவ் தொடரும் நிலையில் 16 வீரர்கள் கொண்ட அணியில் கில், சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான அகமதாபாத் டெஸ்ட் போட்டியில் இந்தியா இன்னிங்ஸ் வெற்றி பெற்றது. இரண்டாவது இன்னிங்ஸில் வெறும் 146 ரன்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ் சுருண்ட நிலையில் இன்னிங்ஸ் மற்றும் 140 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி கண்டது.